மகளிர் உரிமைத் தொகை உயரப்போகிறது. வங்கிக் கணக்கில் வரப்போகும் ரூபாய் 2000. தமிழக அரசின் மாஸ் அப்டேட். 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு வராமல் இருந்த திமுக 2021 ஆட்சியில் பிடிக்க மிக முக்கிய காரணம் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த திட்டம் பெண்களிடம் மிக அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு வைத்துள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் என்ற பெயரில் ரூபாய் 1000 உரிமைத் தொகை வழங்கி வருகிறது. இந்த 1000 ரூபாய் தகுதியான பெண்களுக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்ற நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதாவது புதிதாக 16,94,339 பேர் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் பெண்களின் வாக்குகளை அள்ளுவதற்காக மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் வழங்கப்படும் தொகையை ரூபாய் 1000 1500 அல்லது 2000 அதிகரிக்க திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் இதை உறுதிப்படுத்தியுள்ளார். வேலூர் காட்பாடி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மகளிர் உரிமைத் தொகை உயர்கிறது, இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது என்று பெண்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை கூறியிருக்கிறார். ஏற்கனவே கடந்த மாதம் அமைச்சர் பெரியசாமியும் மகளிர் உரிமைத் தொகை உயர்த்தி வழங்கப்படுவது குறித்து பேசியிருந்தார். தமிழக அரசின் மூத்த 2 அமைச்சர்களும் மகளிர் உரிமைத் தொகை உயரப்போவதாக தெரிவித்துள்ளனர். ஆகவே இதற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக அரசு சார்பில் விரைவில் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.